ஆக மொத்தத்தில் யாரும் நம்ம விஜய்னாவை பார்க்க வரல, எல்லாரும் முத்துப்பாண்டியை தான் பார்க்க வந்திருக்கீங்கல்ல. ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, கில்லி படத்தோட ரீரிலீஸ் ரெக்கார்ட் மாதிரி எந்த படத்தோட ரீரிலீஸ் ரெக்கார்டும் இல்லைங்க, 100 கோடி வசூலுங்க 200 கோடி வசூலுங்கன்னு அவங்க சும்மா டாப் ரேஞ்சுக்கு அடிச்சு விட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த யூடியூப்காரங்கள்லாம் அந்த பேட்டி எடுத்து போடுறாங்கல்ல, அப்படி பேட்டி எடுக்கும்போது நிறைய கேர்ள்ஸ் வந்து நாங்கள் விஜய்க்காக வரல, முத்துப்பாண்டிக்காக தான் வந்தோம், முத்துப்பாண்டியை தான் நாங்கள் லவ் பண்ணுறோம், அப்படி ஒரு பையன் கிடச்சா யார் தான் வேண்டாமாங்க அப்படின்ட்டு பயங்கரமாக முத்துப்பாண்டிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் இன்னொரு பொண்ணு சொல்லுது, முத்துப்பாண்டி என்ட்ரிக்கு தான் தியேட்டரே அதருது, விஜய்க்கு கூட அந்தளவுக்கு அதரலை, ஆனால் முத்துப்பாண்டிக்கு தான் பயங்கரமாக அதருது அப்படின்னு சொல்லுது. ஆக மொத்தத்தில் விஜய்னாவோட கில்லி பட ரீரிலீஸ் வெற்றி விஜய்னாவுக்கு கிடையாது போல், நம்ம முத்துப்பாண்டிக்கு தான் போல் அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு இந்த பெண்கள்லாம் பேசுகிறாங்க. நீங்களே பாருங்கள். விஜயோட முத்துப்பாண்டியை தான் லவ் பண்றோம். முத்துப்பாண்டி இப்போ என் கிரஷ் ஆயிட்டாருங்க. ஏன்னா இப்போ அந்த மாதிரி கிரீன் ஃபிளாக் எங்கேயும் இருக்கிறது இல்லைல்ல. முத்துப்பாண்டிக்காக வந்தோம். அவரு தான் வந்துட்டு லவ் பண்ற தனலட்சுமி சீரியஸா யாருக்கா இருந்தாலும் அப்படித்தானே பிடிக்கும். இப்பதான் தெரியுது. அப்ப பார்த்தா முத்துப்பாண்டியை பார்த்தா பயமா இருக்கும், இப்ப பார்த்தா இப்படி ஒரு ஆள் இல்லையேன்ட்டு ஃபீல் பண்ண. ஆமா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, விஜய் தான் லவ் பார்க்கும்போது இவ பியூரா லவ் பண்ணிருக்காருல அந்த பொண்ணுக்காக கடைசி வரைக்கும். அவர் என்ட்ரி என்ன மாசு தெரியுமா, விஜய் கூட அப்படி கத்தல, அவர் என்ட்ரிக்கு அப்படி கத்துறாங்க.